வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் மொழியோட அழகு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து இந்த வீடியோலையும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மொழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஏன்னா தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அந்த லா வராது. கமெண்ட் பாக்ஸ்லாம் நிறைய பேர் வந்து திட்டினாங்க, உனக்கு லா வராதா அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, தமிழில் பிழை இருந்ததுன்னா கடவுளாக இருந்தால் கூட விட மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் எந்த மதம் சார்ந்த நூலாக இருக்கட்டும், இல்லை கதைகளாக இருக்கட்டும், அதில் வந்து அந்த கடவுளை பற்றி தப்பாகவே பேச மாட்டாங்க, இல்லைன்னா எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. ஆனால் பெரிய புராணம், கந்த புராணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் பிழை இருந்ததுன்னா அது கடவுளாக இருந்தாலும் விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம். நக்கீரன் பாடலில் பிழை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து என்ன பிழை கண்டாய், சொல் குற்றமா பொருள் குற்றமா அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் என்ன சொல்லுவார்னா, சொல் குற்றம் அது பரவாயில்ல, ஆனால் பொருள் குற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த வாக்குவாதத்தோட முடிவில் சிவபெருமான் நெற்றிக்கனை திறப்பார். அதுக்கு நக்கீரன் சொல்லுவார், புலவரே, நீயே முக்கண் முதல்வனாக இருக்கட்டும், நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு திரும்ப சிவபெருமான் சொல்லுவாரு, அங்கம் புழுதிபட அறிவாளி நெய் பூசி பங்கம் படவரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று அறுக்கும் நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன் அப்படிம்பாரு. அதுக்கு நக்கீரன் திருப்பி அடிப்பாரு, சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அறமே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. அதுக்கப்புறம் நெற்றிக்கண் திறந்து நக்கீரனை எரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவரே சொல்லுவார், தமிழோட விளையாடவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி முதன்மையான தெய்வம் சிவபெருமானாக இருந்தால் கூட தமிழில் பிழை இருந்ததுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சரி, நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி. இந்த புலவர்கள் முருகனையாவது விட்டு வச்சாங்களா? கந்த புராணத்தை வந்து எழுதுனது வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர். இவர் கந்த புராணம் எழுதுனதுக்கப்புறம் அரங்கேற்றம் செஞ்சார். பொதுவாக இந்த மாதிரி புராணங்கள்லாம் எழுதுனதுக்கப்புறம் அரங்கேற்றம் செய்யணும். அந்த அரங்கேற்றத்தில் இலக்கிய வடிவத்திலையும் இலக்கண வடிவத்திலையும் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. சீவக சிந்தாமணி எழுதுனதுக்கப்புறம் சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலை எழுதின இளங்கோவடிகள் முன்னாடி தான் இதை அரங்கேற்றினார். அந்த மாதிரி கந்த புராணத்தையும் வந்து அரங்கேற்றம் செய்கிறாங்க. அப்போது முதல் பாடலை படிக்கிறாங்க. திகட சக்கர செம்முக மைந்துளன் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம். இதை படித்தோடனே கூட்டத்தில் ஒரு ஆள் எந்திரிச்சுட்டான். நீ சொன்னையே முதல் வரி திகட சக்கர செம்முக மைந்துளன், அதில் பிழை இருக்குது. இந்த திகட சக்கரை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வந்து அவர் சொன்னார், திகழ் தக்கரம், அதாவது இல்லு, இந்த சைடு தா, அந்த திகழ் தக்கரம் தான் நான் வந்து திகட சக்கரம்னு சொல்லி இலக்கணத்தில் மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், இந்த இல்லு அது வந்து லா, அப்போது லகரம். அடுத்தது தா, தானாக்கு முன்னாடி லகரம் வந்ததுன்னா தாங்கிற சவுண்டு வராது. அப்புறம் எப்படி நீ வந்து திகட சக்கரம்னு எழுதுற? அதனால் இந்த கந்த புராணத்தை அரங்கேற்றம் பண்ண விடமாட்டேன், இதில் பிழை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. கச்சியப்பருக்கு தலையை சுற்றி போயிடுச்சு. ஏன்னா கந்த புராணம் எழுதலான்னு அவர் யோசிச்சப்போ முருகன் தான் தோன்றி இந்த முதல் வரியை எடுத்து கொடுத்தாராம். இப்போ இந்த ஆள் முதல் வரியிலேயே தப்பு சொல்கிறான். அப்போ அவர்கிட்ட சொன்னாராம், புலவரே, இந்த முதல் வரி வந்து எனக்கு முருகப்பெருமான் தான் எடுத்து கொடுத்தாரு, முருகப்பெருமான் தமிழ் கடவுள் இல்லையா, அவர் எடுத்து கொடுத்த வரியில் வந்து தவறு இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டாராம். அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, முருகப்பெருமான் யார், சிவபெருமானோட பையன் தானே, சிவபெருமானே தப்பு பண்ணி நக்கீரங்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அவரோட பையன் முருகன் தப்பு பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அரங்கேற்றம் நின்றுச்சு. வீட்டுக்கு வந்து இந்த புலவருக்கு ஒரே புலம்பல். போய் முருகன் சிலை முன்னாடி நின்று, நீ சொன்னேன்னு சொல்லி தானே நான் எழுதினேன், கடைசியில் இப்படி ஒரு இலக்கண குறிப்பே இல்லைன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கும் முருகப்பெருமான் வந்து அவர் கனவுல சொல்கிறாரா இல்லை நேரில் வந்து சொல்கிறாரான்னு தெரியல, ஆனால் சொல்கிறாரு, நாளை நீ மறுபடியும் இதை அரங்கேற்றம் பண்ணு, நாளைக்கு இது அரங்கேற்றம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாராம். இவரும் அடுத்த நாள் வந்து கந்த புராணத்தை நான் அரங்கேற்றம் செய்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திகட சக்கர செம்முக மைந்துளான் அப்படின்னாராம். மறுபடியும் அந்த ஆள் எந்திரிச்சிட்டான். யோ புலவரே, நான் நேற்று தானே சொன்னேன் இந்த வரியில் தப்பு இருக்குன்னு, மறுபடியும் நீ அதையே படிக்கிற? அப்போ அந்த இடத்துல முருகரே வந்து ஒரு புலவராக வராரு. வந்து சொல்கிறாரு, அந்த வரி கரெக்டு தான், தானாக்கு முன்னாடி லகரம் வந்ததுன்னா டான்னு சவுண்டு மாறும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் கேட்டாராம், எந்த இலக்கண குறிப்பில் அப்படி இருக்குது? வீரசோழியம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கண நூல் இருக்குது, அந்த இலக்கண நூலில் தானாக்கு முன்னாடி லகரம் வந்ததுன்னா டான்னு சொல்லிக்கலாம், அதனால் இந்த திகட சக்கரம்ங்கிறது வந்து சரியானது தான் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் கந்த புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஏன்னா நம்ம வந்து பெரிய புராணம் அப்படின்னு எடுக்கும்போது அது சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்கு, கந்த புராணம் எடுக்கும்போது அது முருகப்பெருமானை பற்றி சொல்லியிருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு மத சார்பற்றவங்களே அதை வந்து படிச்சுட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. மதங்களையும் கடந்து கடவுள்களையும் கடந்து இருக்கிறது தான் நம்மளோட தமிழ் மொழி. ஸோ இந்த மாதிரி புராண கதைகளில் புராண இலக்கியங்களில் வந்து தமிழ் எப்படி விளையாண்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள், மதம் எப்படி விளையாண்டுருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க.
இப்படி சங்ககால இலக்கியங்களை வச்சு நான் ஒரு காணொளி பண்ண போகிறேன், உங்களுக்கு அதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறையா பேர் கேட்டிருந்தது என்னென்னா காதலை பற்றி எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினான்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் நான் படித்ததில் இதுக்கெல்லாம் கூட சங்க காலத்தில் பாடல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வியந்தேன். அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஆனால் கணவனுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குது. ஸோ நைட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். அப்போ இந்த வீட்டில் இருக்கிற அவனோட மனைவி கணவன் இன்னைக்கு இரவு வரல, அப்போ எங்கே போயிருப்பான்? அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பான். காலையில் வந்தால் நல்லா கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாசல்லே உட்காந்துருக்கா. அவன் கணவன் வரான், வாயலில் மறுத்தல் அது நடக்குது. அங்கே நெல் வீட்டுக்குள்ளே காலை வச்சுன்னா காலை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வாயல் மறுத்தல் அப்படிங்கிறாங்க. மனைவி கேட்குறான், நேற்று இரவு எங்கே போனேன்? கணவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அப்படியே கொஞ்சம் சமாளிக்கிறான்னு வைங்களேன். அப்போ மனைவி கேட்குறான், நைட்டு ஏதாவது பாட்டு பாடினியா அப்படின்னு. அந்த இடத்துல கணவன் மாட்டிக்கிறான். ஆமாம், நான் பாட்டு பாடினேன் நைட்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதாவது அந்த இல்லீகல் அஃபேரை பார்த்து அந்த பொண்ணை பார்த்து அவன் பாட்டு பாடி இருக்கிறான். இந்த போட்டு வாங்குறதுன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பொண்ணு போட்டு வாங்கிருச்சு. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஈட்டு புகழ் நந்தி பாட நீ எந்த எர்தம் வீட்டிலிருந்து விடிவிலவும் காட்டிலெழும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றால், நாய் என்றால் தோழி, நீ என்றேன் நான். இதுக்கான பொருள் என்னன்னா, ஈட்டு புகழ் நந்தி பாட நீ எந்த எர்தம், எந்த ஏர்னா தங்கச்சி. அந்த பொண்ணு எவ்வளோ நல்லவ பாருங்க. இல்லீகல் அஃபேரை கூட எப்படி சொல்கிறா, என் தங்கச்சி வீட்டிலேருந்து நீ பாட்டு பாடியிருக்க. காட்டிலெழும் பேய் என்றால் அன்னை, எங்கள் அம்மா சொல்லிச்சு காட்டில் ஏதோ பேய் அழுகுதுன்னு. பிறர் நரி என்றால், ஊருக்காரங்கெல்லாம் நரி ஊழ எடுதுன்னாங்க. நாய் என்றால் தோழி, என் தோழி வந்து சொன்னா பேயும் கிடையாது நரியும் கிடையாது, அது நாய் அப்படின்னா. நான் சொன்ன அது நாய் இல்லை அது நீனு. இப்படி கணவனை திட்டுறத கூட பாடல்களாக நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க சங்ககால இலக்கியங்களில். ஏன்னா இன்னி அந்த கணவன் அங்கே போனான்னா பாடுவானா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது விவசாயம் பற்றி கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கெல்லாம் கரிகால சோழன் மன்னரை பற்றி தெரியும், கல்லணை கட்டினவர். இன்னைக்கு இருக்கிறவங்க கூட எப்படி 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு அணையை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்குறாங்க. இன்றைக்கும் பயனுள்ள ஒரு அணையை கட்டின அந்த மன்னர் ஒரு காட்டை அழிச்சாருன்னு உங்களுக்கு கதை தெரியுமா? ஒரு மரத்தை வெட்டுறதே பாவம், ஆனால் அவர் ஒரு காட்டையே அழிச்சார். பட்டினைப்பாளையில் அந்த பாடல் இருக்கு, காடு கொண்டு நாட்டாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி. கரிகாலன் சோழன் கிட்ட போய் மக்களெல்லாம் முறையிடுறாங்க, மன்னா நம்ம நாட்டில் விளையிற உணவுப் பொருட்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு பத்த மாட்டேங்குது, மழையும் ஏதோ 3 மாதம் 4 மாதம் தான் பெய்யுது, அதில் அவ்வளோ விவசாயமும் பண்ண முடிய மாட்டேங்குது, எங்களுக்கெல்லாம் உதவுங்க அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட கேட்டாங்களாம். அந்த காலத்தில் மன்னர்களை எல்லாம் வந்து கடவுளாக பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம். கடவுள்கிட்ட சொல்ல வேண்டியதை போய் மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த பகுதியில் என்ன இருக்குன்னு அமைச்சர்கிட்ட கேட்குறாரு. அமைச்சர் சொல்கிறாரு, அந்த பகுதியில் பூரா காடுகளாக இருக்குது, அந்த காட்டை எல்லாம் அழிச்சிருங்க, மக்களுக்கு விவசாய நிலமாக ஆக்கி கொடுங்க. மன்னா ஒரு மரத்தை வெட்டுறதே பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மக்கள் பஞ்சத்தில் செத்துக்கிட்டு கிடக்குறாங்க, மரத்தை வெட்டி விவசாயம் தானே செய்கிறோம். அந்த காட்டை விவசாய நிலமாக்குனவர் தான் கரிகால சோழன். காட்டை அழித்து விவசாய நிலமாக்குறதுனா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு மரத்தை வேரோட பிடுங்கணும், காட்டில் இருக்கிற அத்தனை மரத்தையும் அப்படி பிடுங்கணும், சமமான நிலப்பரப்பாக மாற்றணும். முக்கியமான விஷயம், அந்த இடத்துல நீர் வரணும். இவ்வளோ பெரிய விஷயந்தான் கரிகால சோழன் விவசாயத்துக்காக பண்ணார். அடுத்தது அறிவியல் கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக நாசா வந்து சொல்லிச்சு, இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாழன் கிரகத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது பூமியிலேருந்தே வியாழன் கிரகத்தை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு நட்சத்திரம் மாதிரி அப்படியே வட்டமாக தெரியும். இது இப்போ தான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு வைங்களேன். இதே விஷயத்த 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பாடல்களில் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? மார்கழி வெள்ளி தோன்றி வியாழன் மறைந்துடு. மார்கழினா என்ன, அந்த ஜனவரி மாதம். வெள்ளி தோன்றினா அந்த வெளிச்சம் தோன்றுதான், அதாவது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் வருது. அப்போ வியாழன் மறைந்துடான். அப்படி அந்த வெளிச்சம் வரும்போது வியாழன் தெரியாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும். நம்மளாம் இதெல்லாம் வந்து ஒரு பாடல் தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறோம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வரலாறு எடுத்திங்கன்னா வரலாறு மட்டும்தான் படிக்க முடியும், பொறியியல் எடுத்திங்கன்னா பொறியியல் மட்டும்தான் படிக்க முடியும். இன்னும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயாலஜி இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் அது ரிலேட்டடாக மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் தமிழ் சப்ஜெக்டில் மட்டும்தான் உங்களால் எல்லா விஷயமும் கற்றுக்க முடியும். அறிவியல் சம்மந்தமாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ எந்த பள்ளிக்கு போகிற மாணவர்களையும் கூப்பிட்டு எத்தனை காலங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம், இப்படி 4 சீசன்கள் இருக்குது. 3 மாதங்களாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ் மட்டும்தான் 4 வகையான சீசன்கள் இல்லை, 6 வகையான பருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. சித்திரை வைகாசி நிலவேணி, ஆனி ஆடி முதுவேணி, ஆவணி புரட்டாசி கார்காலம், ஐப்பசி கார்த்திகை குதிர்காலம், குதிர்னா மலை, மார்கழி தை முன்பனி காலம், மாசி பங்குனி பின்பனி காலம். இனி யாராவது எத்தனை கால பருவங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் 4, தமிழில் பொறுத்த வரைக்கும் 6ன்னு சொல்லுங்கள். அதில் தவறே கிடையாது. இதை விடுங்க, சங்ககால இலக்கியங்களில் ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி இருக்குது. பெரிய புராணத்தில் பழியஞ்சிய படலம்னு ஒன்று இருக்குது. ஒரு கணவன் மனைவி கர்ப்பமாக இருக்கா, ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. அவள் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த மரத்தடியில் உட்காரு, நான் போய் நீர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் போயிடுறான். கணவன் போய் நீர் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது மனைவி இறந்து கிடக்கிறா.
எப்படி இறந்துருக்கிறான்னா அவளோட மார்பில் ஒரு அம்பு பாஞ்சிருக்கு. சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒரே ஒரு வேட்டையாளன் மட்டும் வரான். அவங்கிட்ட வில்லு அம்பு இருக்குது. கணவன் அவங்ககிட்ட கேட்குறான், என் மனைவி கொண்டது நீ தானே? அவன் சொல்கிறான், இல்லையா, இந்த காட்டுக்குள்ளே நான் இப்போ தான் வர்றேன். அதுவும் இல்லாமல் என்னோட அம்புகள் வந்து ரொம்ப சிறுசு. இந்த பறவைகளை பிடிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். என்னோட அம்பு வந்து மனுஷங்களை கொல்ற அளவுக்கு பதமாக இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே அந்த கணவன் ஒத்துக்கலை. தன்னோட மனைவியோட உடலையும் தூக்கிட்டு அந்த வேட்டைக்காரனையும் கூப்பிட்டு பாண்டிய மன்னர்கிட்ட போயிட்டாங்க. பாண்டிய மன்னர் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அந்த வேட்டையாளன் கிட்ட எப்படியோ கேட்டு பார்க்குறாங்க, நீ தானே கொன்ன, ஒழுங்காக சொல்லி, இல்லைன்னா உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும், உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா சின்ன தண்டனை கொடுத்துருவோம். ஆனால் அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இல்லை அரசே, நான் பண்ணலை, நான் கொலையே பண்ணல. அப்போ பாண்டிய மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இப்போ தீர்ப்பு வழங்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த பாண்டிய மன்னருக்கு ஒரு பழக்கம் இருக்கான். ஏதாவது இந்த மாதிரி சிக்கலான கேஸ் வந்துருச்சுன்னா நேராக போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுவாராம். சிவபெருமானும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டிடுவாராம். அப்படி பாண்டிய மன்னர் போய் சிவபெருமான் கும்பிட சிவபெருமான் சொன்னாராம், இன்னைக்கு இரவு ஒரு திருமணம் இருக்குது, அந்த திருமணத்துக்கு நீங்கள் 3 பேரும் மாறுவேஷம் போட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். மன்னர், அந்த கணவன், அந்த வேட்டையாளன் 3 பேரும் மாறுவேஷம் போட்டு அந்த திருமணத்துக்கு போயிருக்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அந்த காலத்தில் திருமணம் வந்து இரவில் தான் நடந்திருக்கு. இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதிகாலையில் எல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ இரவு கல்யாணத்தில் இவங்க 3 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் பக்கத்தில் ஒரு 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த 2 பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கிறாரு, நல்ல வாட்ட சாட்டமாகவும் இருக்கிறாரு, நல்லா கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேண்டியவன், ஆனால் இவனை கொல்ல சொல்லி நம்மளை அனுப்பி இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க 2 பேர் பேசுகிறத இந்த 3 பேர் மாறுவேஷம் போட்டவங்க கேட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த கணவன் சொல்கிறான், அரசே இவங்களை கைது செய்யுங்க, இவங்க ஒரு கொலை செய்ய வந்திருக்கிறாங்க. மன்னர் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் அவனை என்னெல்லாம் பண்ணுறானுங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் சொல்கிறான், சரி இவனை எப்படி கொல்றது, பழி நம்ம மேலே வராமல் இருக்கணுமே. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், ஏன் நேற்று மரத்தடியில் ஒரு பெண்ணு வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தால, எப்போவோ மரத்தில் பாஞ்சிருந்த அம்பு காற்றுல அசைய வச்சு அதை கீழே உழுக வச்சோம்ல, அது அந்த பொண்ணோட மார்பில் பட்டு அந்த பொண்ணு செத்து போச்சுல்ல, அந்த மாதிரி இங்கே ஏதோ ஒரு விஷயம் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், சஸ்பென்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ யார் கொலையாளன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த கணவன் சொல்கிறான், அரசு இப்போவாது கைது பண்ணுங்க அப்படின்னு. அரசர் சொல்கிறாரு, நில்லு, அடுத்தது இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கணும். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, ஒரு கன்றை இயன்ற பசு இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, அதை போய் தொல்லை பண்ணி அனுப்பிவிடுவோம். அந்த மாடு வந்து இவனை முட்டிடணும். அப்போது மாடு முட்டி செத்தான் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும். அப்படி இந்த 2 கொலைக்காரர்கள் வந்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. பாண்டிய மன்னரும் மாறு வேடத்தில் உட்காந்து இவங்க பண்ணுற பிளானிங் எல்லாம் கேட்டுருப்பாரு. ஸோ இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்த மேலே ஒருத்தன் வந்து பழி சொல்லிட்டானா டக்குன்னு அவனுக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது. தகுந்த சாட்சிகள் இல்லாமல் ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சங்ககால இலக்கியங்களில் இப்படி ஒரு மர்ம கதையை வச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மளோட சங்ககால இலக்கியங்களில் இருக்குது. பண்டைய கால மக்களுக்கு இந்த இலக்கியமும் தெரிஞ்சது, வரலாறும் தெரிஞ்சிருந்தது. நான் ராஜேந்திர சோழனோட காணொலி பண்ணியிருந்தப்போ, ஒரு கான்வர்சேஷனல் எபிசோட் பண்ணியிருந்தப்போ அதில் ஒரு விஷயம் வச்சுருந்தேன். மன்னர்கிட்ட போய் ஒரு முத்திரை சொல்லணும். அந்த முத்திரை சொல் என்னன்னா, மாதவி கோபம் கொண்டால் இமயமாலும் மன்னரின் தலையில் கல். அடுத்த கேரக்டர் கேட்கும், இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னோன்னே அந்த காவலாளி சொல்லுவான், இதனோட பொருள் உன்னோட 5ஆம் தலைமுறைக்கு கூட பயனளிக்காது, உள்ளே போ அப்படின்னு சொல்கிறான். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த முத்திரை சொல்லுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட்டில் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்டுக்காக எழுதியிருக்கிறான் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு முத்திரை சொல் கிடையாது, அது வந்து ஒரு வரலாறு. சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிற ஒரு மன்னரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சேர தேசத்தை ஆண்டுட்டு இருந்த ஒரு மன்னன். இந்த மன்னர் இமயமலை வரைக்கும் போய் அங்கிருந்த கல்லுகளை எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டினாருங்கிறது வரலாறு. அப்படி அந்த கல்லை எடுத்துகிட்டு வரும்போது 2 பேர் மட்டும் தலையில் கல்லை சுமந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. மற்ற கல்லெல்லாம் யானை சுமந்துட்டு வருது, குதிரை சுமந்துட்டு வருது, எந்திர மாதிரி இருக்கிற வாகனங்கள் சுமந்துட்டு வருது. ஆனால் 2 பேர் மட்டும் கல்லை அவங்களோட தலையில் வச்சு சுமந்துட்டு வராங்க. ஊருக்குள்ளே வந்தாலும் அமைச்சர்கள் வந்து மன்னர்கிட்ட கேட்டாங்க, மன்னா, இமயத்துலேருந்து கல்லை கொண்டு வந்தீங்க, கோயில் கட்டிடலாம், ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் ஏன் இந்த கல்லை வந்து தலையிலே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சேரன் செங்குட்டுவன் சொன்ன பதில் தான் அது. மாதவி கோபம் கொண்டால் இமயமாலும் மன்னனின் தலையில் கல். அங்கே இருக்கிறவங்களாம் அப்படி சிரிச்சாங்களாம். இதோட முழு விளக்கத்தை நான் தரேன். கோவலன் வந்து மாதவி வீட்டில் இருக்கான். மாதவி வந்து எகெயின் இல்லீகல் அஃபேர். அப்போ கங்கையை பற்றி இவன் பாடுறான், அவன் காவேரியை பற்றி பாடுறான். அவன் நதியை பற்றி தான் பாடுறான். ஆனால் மாதவி வந்து என்ன நினச்சிட்டா, ஓகே காவேரியை பற்றி பாடுறானா, இவன் கண்டிப்பாக கண்ணகி தான் நினச்சிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டு அவங்க கூட சண்டை போடுறான். மாதவி கோவப்பட்டு சண்டை போட்டதுக்கப்புறம் கோவலன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டான். எந்திரிச்சு எங்கே போகிறான்? கண்ணகி வீட்டுக்கு போகிறான். கண்ணகி கிட்ட சொல்லிட்டான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இனிமேல் நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். கண்ணகி தன்னோட கால் சிலம்பை கழட்டி கொடுக்குறான், இதை வித்துட்டு வாங்க, நம்ம ஏதாவது பிழைக்கலாம் அப்படின்னு. போகிற இடத்துல திருட்டு பத்திரம் வருது, கோவலனோட தலையை வெட்டிட்டாங்க. கண்ணகி போய் நிரூபிக்கிறான், பாண்டிய மன்னா நீ தப்பு பண்ணிட்டேன்னு. பாண்டிய மன்னன் செத்து போகிறான். பாண்டிய மன்னனோட மனைவி கோப்பெருந்தேவியும் இறந்து போகிறாங்க. மதுரையும் கண்ணகி எரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிறந்தது சோழ தேசம், வாழ்க்கைக்கு வந்தது பாண்டிய தேசம். இனி கடைசி காலமாவது
இந்த சேர தேசத்தில் போய் கழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர தேசத்துக்கு போயிட்டா. சேர தேசத்துக்கு கண்ணகி வந்ததுனால சேர தேசத்திலேயே ஒரு கோயிலை கண்ணகிக்கு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சேரன் செங்குட்டுவன் முடிவு செய்ய அந்த கோயில் கட்டுறதுக்காக கல் எடுக்கிறதுக்கு இமயம் போனாங்க. அந்த இடத்துல 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்க அந்த ராஜ்யத்தோட அரசர்கள், கனக சபையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போய் முதல்ல பணிவாக தான் கேட்குறாரு, கோயில் கட்டுறதுக்கு தான் நாங்கள் கல் எடுக்கிறோம், எங்களுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, கல் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீ எங்களை வென்றதா அர்த்தம், அதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட ஒரு போர் நடக்குது. அந்த போரின் முடிவில் கனக சபையர்கள் தோல்வி அடைகிறார்கள். சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணா, அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் பிடிச்சி கல்லாடா எடுக்கக்கூடாது, நீங்கள் 2 கல்லை தூக்கி தலையில் வச்சுட்டான். இமயத்துலேருந்து சேர தேசத்துக்கு நீங்கள் 2 பேரும் நடந்தே இந்த கல்லை சுமந்துட்டு வரீங்க, அதுதான் உங்களுக்கு தர நான் தண்டனை. அப்படி இமயம் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த 2 மன்னர்களோட ஆணவத்தை அழித்து அவங்க தலையில் கல்லை வச்சு இங்கே கொண்டு அந்த கல்லை வச்சு கோயில் கட்டினவன் தான் சேரன் செங்குட்டுவன். இந்த வரலாறும் இந்த கதையும் அந்த காலத்தில் எல்லோருக்கும் தெரியும். அதனால தான் சேரன் செங்குட்டுவன் சொன்னான், மாதவி கோபம் கொண்டாள், இமயம் ஆளும் மன்னனின் தலையில் கல். ஏன்னா மாதவி அங்கே கோவப்படாமல் இருந்திருந்தானா கோவலன் நின்று மாதவி கூடயே இருந்திருப்பான், கண்ணகி தேடி போயிருக்க மாட்டான். இப்படிப்பட்ட விஷயம் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இது முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு இந்த ஒரு விஷயம். ஏன்னா யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஏன் தெரியாமல் போயிடுச்சுன்னா, செயல்பாட்டில் இதை பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க, இல்லைன்னா சொல்லிக் கொடுக்காமல் விட்டுட்டாங்க. இது எப்போ மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது கூட அந்த போன காணொலியில் ஒரு பதிலாக வச்சுருப்போம். இன்றையிலிருந்து உன்னுடைய 5ஆம் தலைமுறைக்கு கூட இது பயன்படாது அப்படின்னு சொல்கிறது. அதாவது அவங்க 10ஆம் நூற்றாண்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எபிசோடு. இதுலேயும் 5ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 நூற்றாண்டுகள் தாண்டி வந்துருச்சு. ஸோ அது வரைக்கும் இது பயன்படாதுன்னா என்ன அர்த்தம்னா, ஏன்னா இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் ஒரு சின்ன ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம். நன்றி.